இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தப் பணி முதற்கட்டமாக நவம்பர் 4, 2025 முதல் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வீடு வீடாகச் சென்று ஒரு வாக்காளருக்கு 2 கணக்கெடுப்பு படிவங்களை வழங்குவார்கள். வீட்டில் உள்ள விவரமறிந்த எந்த ஒரு குடும்ப உறுப்பினரும் அந்த வீட்டிற்குரிய அனைத்து படிவங்களையும் பெற்றுக்கொள்ளலாம். கணக்கெடுப்பு படிவத்தில் நடைமுறையில் உள்ள வாக்காளர் பட்டியலில் பதிவாகியுள்ள பெயர், புகைப்படத்துடன் அனைத்து விவரங்களும் தலைப்பில் வழங்கப்பட்டு இருக்கும். அதன் பிறகு கோரப்பட்டிருக்கும் அனைத்து சுய விவரங்களையும் ஒவ்வொரு வாக்காளரும் நிரப்பிட வேண்டும். கணக்கெடுப்பு படிவத்தினை பெற்றிட்ட வாக்காளர் இதற்கு முன்பு நடைபெற்ற சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் தனது பதிவுகளை இணையதளத்தில் பெற்று நிரப்பிடலாம். வாக்காளர் பெயர் முந்தைய வாக்காளர் பட்டியலில் இடம் பெற்றிருக்காவிட்டால் அவர்களது தாய், தந்தை அல்லது தாத்தா மற்றும் நெருங்கிய உறவினரின் பெயர் மற்றும் அவர்கள் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருந்த விவரங்களை கண்டறிந்து அவரது பெயரை உறவினர் பெயராக நிரப்பிடலாம். அந்நேர்வுகளில் வாக்காளருக்கு கணக்கெடுப்பு படிவத்தினை நிரப்பிட வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் உதவி புரிவார்கள். அனைத்து விவரங்களையும் பதிவு செய்த பின்னர் தங்கள் வசமுள்ள 2 படிவங்களில் ஒரு பிரதியில் வாக்காளர் கையொப்பமிட்டு தேவைப்படின் புதிய புகைப்படத்தினை ஒட்டி வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களிடம் திருப்பி அளித்திட வேண்டும். மற்றொரு பிரதியில் வாக்குச்சாவடி நிலை அலுவலரிடம் ஒப்புகை பெற்று தன் வசம் வைத்துக் கொள்ள வேண்டும். பூர்த்தி செய்யப்பட்ட கணக்கெடுப்பு படிவத்தினை வாக்குச்சாவடி நிலை அலுவலரிடம் ஒப்படைத்திடும் போது எவ்வித துணை ஆவணங்களையும் வழங்கிட தேவையில்லை. வாக்காளர்கள் இணையதளம் வாயிலாக கணக்கெடுப்பு படிவத்தினை பதிவிறக்கம் செய்து நிரப்பி பின்னர் ஆன்லைனில் பதிவேற்றம் செய்திடலாம். எதிர்வரும் டிசம்பர் 9 வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும். கணக்கெடுப்பு படிவங்களை வழங்காதவர்கள், நிரந்தரமாக முகவரி மாறியவர்கள், இறந்தவர்களின் பெயர்கள் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாது. வாக்காளர்கள் இது தொடர்பாக தங்களுக்கு தேவையான விளக்கங்களை 1950 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு விளக்கம் பெற்றுக் கொள்ளலாம்.